சிட்டிப்பட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி சிட்டிக்குள்ளன்னு சொல்கிறோன்னா சிட்டியை விட்டு ஒதுங்கிடக்கூடிய பகுதிகளாகவும் நிறையா இருக்குது. இதெல்லாம் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த தொகுதிவாழ் மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சமிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி முழுக்க முழுக்க தளபதிக்கே சாரும். அவருடைய முகம்தான் என்னை இந்த வெற்றிக்கு கொண்டு வந்திருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த வெற்றி தளபதிக்கு மட்டுமே சாரும் மற்றும் என் தொகுதி வாழ் மக்களுக்கும் சாரும். எந்த நம்பிக்கையில் மக்கள் தளபதியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களித்து இன்று மக்களின் நம்பிக்கை இன்று பெற்ற ஒரே நபர் தளபதி என்பதை மக்கள் நிரூபித்து விட்டார்கள் என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் எவ்வளவோ பணத்தை கோடியாக செலவு பண்ணி உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடியும் கூட கணக்கு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஏகப்பட்ட கோடி செலவு பண்ணிக்காங்க மட்டும் தெரியும். இது எல்லாத்தையும் மீறி ஜனநாயகத்தை வெல்ல வச்ச மக்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. மெட்ரோ சிட்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம், பெருமையாக சொல்லிக்கிறோம். அடிப்படை தேவைகள் இல்லாத எத்தனையோ இடமே இன்னும் இருக்குது. அத்திப்பட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி சிட்டிக்குள்ளன்னு சொல்கிறோன்னா சிட்டியை விட்டு ஒதுங்கிடக்கூடிய பகுதிகளாகவும் நிறையா இருக்குது. இதெல்லாம் கண்ணில் போய் பார்த்துருக்குறோம். மக்களுடைய குறைகள் நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் போகல, மக்களுடைய குறைகள் எல்லா பக்கமும் அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கும் தான் போயிருந்தோம். எல்லா பிரச்சனையும் பார்த்துருக்கேன். நிச்சயமாக படிப்படியாக எல்லா பிரச்சனையும் மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வது முதல் கடமையாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்.